மிகப்பெரிய ஒரு திருப்பு முனைக்காக தமிழ் ஈழ கனவை உலக நாடுகளின் பார்வைக்கு எடுத்துச் செல்லும் ஒரு பெரும் பொறுப்பை சுமந்து கொண்டு இங்கே கூடியிருக்கும் அத்துணை தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீண்ட நெருப்பு நவியாக நகரும் எமது போராட்டம் அது வெற்றி பெற்று தமிழ் ஈழம் கொடிபறக்கும் என்கின்ற வேளையிலே இந்திய அரசின் கூட்டு சதியோடு மஹிந்த ராஜபக்சே ஒருவனால் தொடுக்கப்பட்ட போரிலே நாம் இழந்தது 1, 2 அல்ல, 40,000க்கும் மேற்பட்ட போராளிகளையும் லட்சக்கணக்கான உறவுகளையும் இழந்திருக்கின்றோம். ஆனால் இன்று வரை நமக்கு நீதி கிடைக்கவில்லை. 2009 இறுதி யுத்தத்தின் போது தமிழகத்திலே போர் நிறுத்தம் கோரி எத்தனை போராட்டங்கள் நடத்தினோம். அத்தனையும் மத்திய அரசு மற்றும் மாநில அரசால் மறுதளிக்கப்பட்டன. மஹிந்த ராஜபக்சே ஒரு படுகொலையாளன் என்று கூட தெரிந்து இந்திய அரசு சிறப்பு கம்பளம் விரித்து வரவேற்பு மண்ணிலே இருந்து கொண்டு நாம் என்ன செய்துவிட முடியும்? இலங்கை மீது அவரை பொருளாதார தடை, மஹிந்த ராஜபக்சே ஐநா சபையிலே விசாரிக்கப்படும் என்ற செய்திகள் வரும்போதெல்லாம் கொஞ்சம் மாறுதலாக இருக்கும். நெஞ்சிலே தமிழீழம் தாயகம் மலரும். ஆனால் இன்று வரை எதுவுமே நடக்கவில்லை. மாறாக போராடி வந்த கியூபா, பொது உடமை பேசும் சீனா, பாகிஸ்தான், இஸ்ரேல் என தமிழ் ஈழத்திற்கு எதிரான அனைத்து நாடுகளும் இந்தியாவுடன் கைகோர்த்துக் கொண்டு இலங்கைக்கு ஆதரவாகவே செயல்படுகின்றன. ஈழத் தமிழனுக்கு இன்று இருக்கும் ஒரே நம்பிக்கை புறம்பெயர்ந்த தமிழர்களும் அவருடைய போராட்டத்திற்கு உறுதுணையாக நிற்கும் நீங்களும் தான். உலக தமிழர்களையும் தலைவர்களையும் முன்னிணைத்து எமது மக்களின் தமிழ் ஈழ கனவை உலக நாடுகளின் பார்வைக்கு எடுத்துச் செல்லும் உங்களுடைய முயற்சிக்கு என்றும் நான் உறுதுணையாக இருப்பேன். காலம் தாழ்த்தி கடவுச்சீட்டு கிடைத்ததால் வரலாறு ஒற்றுமை கூட்டத்திலே கலந்து கொள்ளாததற்காக மனவேதனை அடைகிறேன். நான் நேசித்த மண் விடுதலை பெற வேண்டும். நான் நேசித்த மக்கள் சுதந்திரமாகவும் கௌரவமாகவும் பாதுகாப்பாகவும் வாழ வேண்டும். ஈழப் போராட்டத்தில் நமது போராளிகள் நமது கடத்த இதயங்களில் ஒரு பெரும் லட்சிய நெருப்பை நூற்றிச் சென்றிருக்கிறார்கள். அவருடைய உயிர் தியாகமும் போராட்டமும் ஒரு நாளும் உறங்காது. தமிழ் தேசிய தலைவரின் தமிழீழ கனவு ஒரு நாள் அடைந்தே தீர்வோம் என்ற உறுதியோடு பயணிப்போம். நன்றி, வணக்கம்.